ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இப்போ 2 நாளாக தான் இந்த ஸ்வீட்டி வீடியோ கொஞ்சம் போட்டுருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபோனில் கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஃபால்ட் இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் நலவாரியம் பண்ணுறதுனால நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோனில் தான் எடுக்க வேண்டியது. அதனால் வீடியோ எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா திடீர்னு அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடுது. அதனால் என்னால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். என்னடா நீங்கள் போட்டால் எங்களுக்கு என்ன போடலன்னா எங்களுக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஐயோ எல்லாருக்குமே இருக்கிறது தான். இப்போ நான் வீடியோ போடுறதுனால எனக்கு யூஸு, நீங்கள் பார்க்குறதுனால தான் எனக்கு யூஸு. நீங்கள் பார்க்கலன்னா அதுவும் எனக்கு கிடையாது. இன்னும் என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷனும் நான் ஆகலை. இப்போ தான் லாங் வீடியோவே இப்போ தான் கொஞ்சம் ஒரு மாதம் போன மாதம் போட்டேன் ஒரு 4 வீடியோ. அதுக்கப்புறம் இப்போ தான் 2 நாளாக போட்டுருக்கேன். அதுவும் அந்தளவுக்கு எனக்கு யூஸ் போகல. ஏன்னா என்னோட சைடு நிறைய தப்பு இருக்குது. சொல்லி நான் வீடியோ போடுறதில்ல. அதுவுமே தப்பு தான். ஏன்னா வேலை, அதனால் சரியாக உட்காந்து போட முடியாது. ஆஃபீஸ்லேயே எனி டைமும் நான் உட்காந்து போக முடியாது. எனக்கு வெளில போகிற வேலையும் இருக்கும். அதனால தான் என்னால் போட முடியல. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நமக்கு பிரச்சனை எது நமக்கு வந்து தாங்கிக்க முடியாத பிரச்சனையெல்லாம் இருக்கும். எனக்கு அது எல்லா லைஃப்லேயுமே இருக்கும். அது பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இருக்கும். நம்ம உடனே நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோமே தவிர, அந்த ஆறுதல் வந்து நம்மள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது யாருமே ஃபஸ்ட்டு யோசிக்கிறதில்ல. யாருமே நம்ம பிரச்சனையில் வந்து யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நம்ம சந்தோஷத்தில் கூட இருக்கிறவங்களே நம்ம கஷ்டப்படும்போது நம்ம கூட கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அது கடவுள் நம்மள்கிட்ட அவங்கள பிரிக்கிறாரா, இல்லை அவங்களே போகிறாங்களா, இல்லை ஒருவேளை நம்மளோட நடவடிக்கையும் தப்பாக இருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் அவங்க நம்ம கூட இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கலாம். போக போக அந்த உறவு வந்து யாருக்குமே நிரந்தரமாக இருக்காது. அதே தான் இப்போ. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அடுத்தவங்கள்ட்ட நம்ம ஆறுதல் போடுறத விட நம்மளே ஃபஸ்ட்டு அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணி தைரியமாக அதை என்ன பண்ணணும், இதை என்ன பண்ணால் அந்த பிரச்சனை சரியாகும் அப்படின்னு யோசிக்கிறது மட்டும்தான் நம்ம லைஃப்பில் வந்து மேலே மேலே நம்ம அடுத்தடுத்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை கொடுக்கும். அவங்க நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. யார் நமக்கு கஷ்டப்படும் போது ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆறுதல் சொல்கிறதுன்ற பேரில் அங்கே போய் நம்மளை பற்றி சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு நேராக பேசுவாங்க. ஏன்னா நம்ம மனசு கஷ்டப்படுவோம்னு நினச்சிட்டு பேசுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. என் அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன். அதுவும் இந்த 4 வருஷமாக நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து யாரையுமே நான் என் பக்கத்தில் வச்சுக்கிறதே கிடையாது. என்னுடைய ஆஃபீஸு, என்னோடய மக்கள், எனக்கு ஒரு சில பேர் என்னை நெருங்கினவங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்களோ நான் திரும்ப அவங்கள்ட்ட அப்படி நடந்துக்கிறேன். அப்படி இருக்கிறதுனால தான் என்னவோ ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கமா என்னன்னு தெரில. ஏன்னா நம்ம பார்க்குற வேலையுமே எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து லூஸ் ஸ்டாக் வரி எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதுவே ஒரு சில கட்டத்தில் நமக்கு பிரச்சனையாக தான் வந்து நிற்கும். எனக்கு அது மாதிரி தான் வந்து நின்றுச்சு. அதான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. எனக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் சொல்கிறேன். எல்லாரோட லைஃப்லேயும் நடந்திருக்குன்னு தான் சொல்கிறேன். நான் எனக்கு மட்டும் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. உங்களுக்கும் அந்த பிரச்சனை வந்துருக்கும். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களே அதை சரி பண்ணுறதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கணும். யாருக்கிட்டையும்